ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக இந்த நாய்ஸ் வீடியோ எடிட்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தான் வீடியோ வந்து எடிட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இந்த நாய்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணால் ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆகினாலுமே வந்து இந்த நாய்ஸ் ஆப்பில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த நாய்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் வீடியோ எடிட்டிங் வந்து செய்யவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் நாய்ஸ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் நாய்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த நாய்ஸ் வீடியோ எடிட்டர் வித் மியூசிக் அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலையுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம மொபைலில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதோட அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையுமே நம்மளால் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் நாய்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த நாய்ஸ் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளியர் கேஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. அடுத்து கிளியர் டேட்டா அப்படின்றதுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப உங்கள் மொபைல் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த நாய்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அக்சஸ் கொடுக்க வேண்டியதுக்கலாம் அக்சஸ் கொடுத்துட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. நிறைய பேர் வந்து கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட வந்து இந்த நாய்ஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் ஆப் இந்த மாதிரி ஏதாவது டூல் சாஃப்ட்வேர் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸும் க்ளீன் ஆப்பும் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோ ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே இந்த ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நாய்ஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.